தனுசு ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, செய்ய வேண்டிய காரியங்கள்ல துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் வந்து செய்யணும். சுறுசுறுப்பா இருக்கணும். சில ஆக்ஷன்ஸை வந்து யாரும் இல்லைன்னா கூட தைரியமா மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வந்து வேலை சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் பர்சனல் ஒர்க்கையும் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1313 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் சிம்பிளை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ அவங்க செய்யக்கூடிய காரியத்தினுடைய நன்மை தீமை அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் குறையும். ஓகே, ஸோ தனுசு ராசிக்கு இந்த வாரம் முருகர் மெசேஜ் என்ன? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு தேவையான ஒன்று, மனசுக்கு பிடிச்ச ஒன்று, அது நபராக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம், நிச்சயமாக இவங்க கிட்ட வந்து சேரும். அது சேர்ற வரைக்கும் இவங்களுக்கு முழு துணையாக முருகரை வந்து அவங்க நினச்சிக்கணும். ஸோ வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஓகே.